வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். கொரோனா காலத்துல நம்ம இழந்த ஒரு மாபெரும் ஒரு மேதை அப்படின்னா, ஒரு லெஜெண்ட் அப்படின்னா எஸ்பி பாலசுப்ரமணியம். ஸோ எஸ்பிபி அவர்களை பொறுத்தவரைய காட் ஆஃப் பிளேபேக் சிங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பின்னணி பாடகர் அப்படின்னா இவருக்கு மிஞ்சின ஒரு பின்னணி பாடகர் கிடையாது. ஸோ இவர் குரலாகட்டும், இவருடைய திறமையாகட்டும், இவர் எல்லா மொழியில பாடின விதம், எல்லா கதாநாயகர்களுக்கும் இவர் தான் குரல். அது தமிழா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும். அதாவது ஹிந்தியில போய் வெற்றி கொடி நாட்டியவர். ஹிந்தியில முதல்ல உலகநாயகன் கமலஹாசன் போகும்பொழுது இவரையும் கூட்டிட்டு போனாரு. ஏக் துஜே கேலியே தான் இவருடைய முதல் படம். இவர் பாடின முதல் பாடல் தேரே மேரே பீச் மே. இந்த முதல் பாடலுக்காகவே தேசிய விருது வாங்கினவர். ஸோ 6 முறை தேசிய விருது பெற்றவர். பல்வேறு மொழிகளுக்காக தெலுங்கு, தமிழ், கன்னடம், ஹிந்தி இந்த மொழிகள் எல்லாம் அவர் தேசிய விருது வாங்கியிருக்காரு. அவரை பொறுத்தவரைய அவரை மாதிரியான ஒரு பணிவான ஒரு நபர் அப்படின்னா யாருமே கிடையாது. அவருடைய சாதனைக்கும் அவருடைய ஹம்பிள்னஸுக்கும் சம்மந்தமே இருக்காது. இவரா இவ்வளவு சாதனை பண்ணாரு அப்படின்னு இருக்கும். இதை தவிர இவர் ஒரு நல்ல நடிகர். இவர் நிறையா படங்கள்ல நடிச்சிருக்கார். குறிப்பாக வந்து குணா, திருடா திருடா இந்த மணிரத்னம் படம். குணா வந்து மிக முக்கியமான படம். அதில் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருப்பார். அதே மாதிரி அவ்வை சண்முகியில் ஒரு சின்ன ஷாட் வந்துட்டு போவார். மனதில் உறுதி வேண்டும், இந்த மாதிரி நிறையா படங்கள்ல அவர் நடிச்சிருக்காரு. சிறந்த நடிகர். அதாவது ஒரு கதாநாயகன் அப்படின்னா அவர் எந்த கதாநாயகனோ அந்த கதாநாயகனுக்கு ஏற்ற மாதிரி பாடக்கூடியவர். ஒரு பாடலை வந்து அப்படியே உள்வாங்கி அப்படியே அதாவது குரல் மூலமாக நடிக்கக்கூடியவர்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மாபெரும் சாதனையாளர். அவருக்கு வந்து எத்தனை விருது கொடுத்தாலுமே அது கம்மி தான். அவ்வளவு நம்மளெல்லாம் வந்து மகிழ்விச்சிருக்காரு. அவ்வளவு பாடல்கள். குறிப்பாக வந்து ஒரு கமலஹாசன் ரசிகராக பார்க்கும்பொழுது கமலஹாசன் பாடல்களில் 90% இவர் பாடினது தான். பெரும்பாலும் எஸ்பிபி தான். எஸ்பிபி இல்லாமல் இருக்காது. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வேணா எஸ்பிபி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பீக் பீரியடு 70களோட கடைசி 70 அதே மாதிரி 90களோட முடிவு வரைய இவர் தான். அது நம்ம இளமை ஊஞ்சல் அடைகிறது, அதுக்கு முன்னாடி சொர்க்கம் மதிவிலே எடுத்துக்கிட்டோம்னாலும் அந்த காலகட்டம் சொர்க்கம் மதிவிலே சட்டமன் கையில் காலகட்டத்திலேருந்து எடுத்து அது சகலகலா வல்லவன் வரிசையாக ஃபுல்லாக எஸ்பிபியாக தான் இருக்கும். இந்தியனாக இருக்கட்டும், கப்பல் ஏறி போயாச்சா இருக்கும், மாயா மச்சீந்திரா, நீலவான ஓடையில் அந்த காலகட்டம், பட்டுக்கண்ணம் தொட்டுக்கொள்ள, ஹிந்தியில் போனோம்னா தேரே மேரே பீச்சுமே, அப்படி எந்த பக்கம் போனாலுமே எஸ்பிபி தான். 90% எஸ்பிபி தான். ஸோ எஸ்பிபி அவர்களுக்கு சிலை திறக்க போகிறாங்க. எப்போன்னா 31 மார்ச் 2026 ஈவினிங் 5 PM விடி பத்திரப்பாடு கல்ச்சுரல் காம்ப்ளெக்ஸ் பாலக்காடுல திறக்க போகிறாங்க. இதை யார் திறக்க போகிறா அப்படின்னா நம்ம அகாடமி அவார்டு வின்னர் பத்மஸ்ரீ கீரவாணி எல்லாம் குத்தி எஸ்பிபி ஃபேமிலியோட எஸ்பிபி சரண் எல்லாமே வராங்க. இந்த விழாவை கலந்து கொள்ளணும்னு சொல்லி உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு இது கொடுத்துருக்காங்க, இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னன்னா இந்த சிலை திறப்புறது மட்டுமல்லாமல் இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய மியூசிக்கல் நைட் இருக்கு. ஸோ அந்த மியூசிக்கல் நைட் வந்து மாபெரும் என்ன சொல்றது, பெரிய ஆர்கெஸ்ட்ரா, எல்லா சிங்கர்ஸ், ஜேசுதாஸ் அதாவது ஜேசுதாஸோடைய பையன், ஜேசுதாஸ் பையன் தான் நடத்துறாரு. அவர் தான் அதை முன்னின்று நடத்துறாரு. அதுக்கு பேர் வந்து சமம் சங்கீத மேகம் அப்படின்னு வச்சிருக்காங்க. அந்த சங்கீத மேகத்தில் வந்து எல்லா முன்னணியாக இருக்கக்கூடிய பின்னணி பாடகர்கள் அவ்வளோ பேர் வந்து பாடுறாங்க. ஸோ இந்த நிகழ்வு வந்து அவருடைய சிலை திறப்பு, அவருக்கு வந்து இந்தியாவில் எங்கே வேணாலும் சிலை திறக்கலாம், எல்லா மாநிலத்திலையும். அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளர். அவருக்கு இப்படி ஒரு சிலை திறக்கிறாங்க. அதில் உலகநாயகன் அவர்களை கூப்பிட்டுருக்காங்கிறது நமக்கு மகிழ்ச்சியான விஷயம். உலகநாயகன் கமலஹாசனை பொறுத்தவரைய அவர் வந்து எந்த ஜேர்னரோ அதுக்கு வந்து ஜென்யூனாக இருப்பார். அதாவது ஹாலிவுட் ஸ்க்ரீன் பிளே படித்ததுனால அது வந்து ஒரு ரொமான்ஸ் படம்னா ரொமான்ஸாக இருக்கணும், அதே மாதிரி ஆக்ஷனாக இருக்கணும், அதே காமெடின்னா ஃபுல் லென்த் காமெடியாக இருக்கணும். ஸோ அவர் வந்து அந்த மாதிரியாக ஒரு பர்டிகுலர் ஜேர்னர், அதில் நடுவில் நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி மற்ற விஷயங்களும் வரும். பட் முடிந்த அளவு ஒரு காமெடி படம்னா காமெடி படமாகவே இருக்கிற மாதிரி பார்த்துப்பார். அதில் சென்டிமெண்ட் சீனும் வரும், மற்ற விஷயங்களும் இருக்கும். 90% இப்போ நம்பி சொல்லலாம். நம்ம இப்போ வசூல் ராஜா அப்படின்னா அது ஒரு காமெடி படம்னு தைரியமாக சொல்லலாம். பம்மல் சம்பந்தம்னா காமெடி படம், மைக்கேல் மதன காமராஜன்னா காமெடி படம், காதலான்னா ஒரு ஃபுல் லென்த் காமெடி படம் அப்படின்னு நம்ம தைரியமாக துணிஞ்சு அவ்வை சண்முகி, பஞ்சதந்திரம் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த படங்களில் மற்ற ரசங்களும் இருக்கும். ஏன்னா தமிழ் சினிமாவில் நம்ம அப்படி பண்ண முடியாது. ஒரு ஒரு கதைனா அதுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அஸ்திவாரம் வேணும். அந்த அந்த அஸ்திவாரத்து மேலே நீங்கள் காமெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு சில சென்டிமெண்ட்டு எல்லாமே கலந்து தான் ஒரு கதையை கொடுக்க முடியும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கிரேசி மோகன் கமலஹாசன் இந்த காம்பினேஷன் வந்து அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் இதுக்கு முன்னாடி வந்ததில் இதுக்கப்புறம் வருமானு தெரியலை. அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க படங்களாக இருக்கட்டும், அந்த படத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸு, அந்த டயலாக்ஸு, அந்த ஸ்லாங்ஸு, அந்த பாருங்க பம்மல் சம்பந்தத்தில் அவர் பேசுறது, அந்த பம்மல் அவர் கேப் விட்டு சம்பந்தம் பாரு, அவர் கல்யாணம் பிடிக்காதுங்கிறதுனால அந்த கேரக்டர் அதிலேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதில் வரக்கூடிய காமெடி, அதில் அந்த ஸ்டண்ட்மேனை வந்து அவர் பண்ணக்கூடிய சேட்டை, அந்த காமெடியே வேற மாதிரி இருக்கும். இதே வசூல் ராஜா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து அட்ரஸ் கேட்டாலே குதூகலம் ஆயிடுவாங்க நம்ம பசங்களாம். அப்படிங்கிற மாதிரி உன் பேர் என்ன மார்க்கப் வந்து அப்படின்ன உடனே அது வேற லெவலில் விசில் பறக்கும் தேட்டரில். மைக்கேல் மதன காமராஜன்னா அந்த காமெடியே வேற மாதிரி. அதாவது ஒரு சீன் முடியுது அப்படின்னா அதோடைய தொடர்ச்சியாக அடுத்த சீனு ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதாவது மேலே மீனை தூக்கி போட்டுருவாங்க, அந்த மீனுக்கு அடுத்த சீன் பார்த்தோம்னா மேலேருந்து கீழே மீனை தூக்கி போடுவாங்க. அது வந்து காமேஸ்வரனுடைய சட்ட பாக்கெட்டில் விழுந்துடும். அவர் வந்து கல்யாணத்துக்கு போவார், அங்கே பார்த்தா அது விழுந்துடும். அப்படி தொடர்ச்சியாக ஒரு காட்சியோட முடிவு அடுத்த காட்சியோட ஆரம்பங்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாங்க. பிரமாதமான ஸ்க்ரீன் பிளே. அதில் கிரேசிமோனோட டயலாகு காதலா வேற மாதிரி இருக்கும். அது கண்டினியூஸ் நான் ஸ்டாப் ஜோக்கு. அதில் என்ன கொஞ்சம் விட்டோம்னா ஒரு 7-8 ஜோக்கு மிஸ் ஆகிடும். அது ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப சிரிச்சோம்னாலே ஜோக்கு விட்டுரும். பஞ்சதந்திரம் அது வந்து எவர்கிரீன், இறங்கி அடிக்கிற மாதிரியான ஒரு படம். அவ்வை சண்முகி கேட்கவே வேண்டாம். நிறுத்தி நிதானமாக சிக்ஸர் அடிக்கிறதுங்கிறது வந்து அவ்வை சண்முகி தான். அந்த மாதிரி ஒரு கெட்டப்பை மாற்றி அப்படி ஒரு காமெடியை பண்ணி இதில் உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும்? கிரேசி மோகன் கமலஹாசன் காம்பினேஷன் வந்த காமெடி படங்களில் உங்களுக்கு பிடித்த படம் எது? ஒரு வழியாக ஐபிஎல் இன்னைக்கு ஆரம்பிக்குது. ஸோ மாபெரும் இன்னைக்கு வந்து ஓப்பனிங் செரமனி கிடையாது. ஏன்னா அந்த இது நம்ம ஆர்சிபியுடைய விக்ட்ரி பேரேடு நடந்தது. அதில் 11 பேரும் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வருத்தம் தெரிவிக்கிற வகையில் இந்த முறை ஓப்பனிங் செரமனி கிடையாதுன்னு பிசிசி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஆர்சிபி தான். ஏன்னா அவங்க தான் இப்போ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்ஹெச். ஸோ இந்த 2 டீமுக்குமான முதல் மேட்ச் வந்து சரியா பயங்கரமான ஒரு மேட்சாக இருக்கும். ஏன்னா 2 டீமுமே ஸ்ட்ராங்கான டீமு. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தவரையே பேட்டிங்கில் பயங்கர ஸ்ட்ராங். அந்த டீமு முரட்டடி அடிப்பாங்க. அந்த மாதிரி இந்த முறை வந்து கமெண்ட்ரேட்டர்ஸ், ஏகப்பட்ட கமெண்ட்ரேட்டர்ஸ், தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், ஏகப்பட்ட கமெண்ட்ரேட்டர்ஸு. இது வந்து பயங்கரம். வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்க போகிற ஒரு சீரீஸாக இருக்கும். இந்த சீசன் வந்து ஆல்ரெடி வேர்ல்டு வைடு இது வந்து ரொம்ப பாப்புலர். ஐபிஎல் 2026 அப்படி தான் இருக்கும். அதாவது நான் ஸ்டாப். ஒரு நாள் கூட நம்ம ஓட்டுப்பதிவு அன்னைக்கும் மேட்ச் இருக்குது, தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கும் மேட்ச் இருக்கு. நான் ஸ்டாப்பாக இருக்குது. அதாவது 70 மேட்ச் நான் ஸ்டாப். ஒரு நாள் கூட மேட்ச் இல்லாமல் இல்லை. அதாவது மார்ச் 28 ஆரம்பித்து மே 24 வரைய 70 மேட்ச் கண்டினியூஸாக. அதாவது ஒரு சில நாள் 2 மேட்ச் இருக்கே தவிர ஒரு நாள் கூட ஃப்ரீ கிடையாது. எல்லா நாளும் மேட்ச் இருக்குது, எல்லா நாளும் என்டர்டைன்மெண்ட் இருக்குது. அதில் வந்து குறிப்பாக அதுக்கப்புறம் இது நாக் அவுட் வேறு இருக்குது. ஸோ மொத்தம் 84 மேட்ச். ஸோ இந்த மாதிரியான ஒரு என்டர்டைன்மெண்ட்டு ஒரு T20 வேர்ல்டுலேயே கிடையாது. இதுதான் பெஸ்ட்டு. ஸோ இன்னிலேருந்து என்ஜாய் பண்ணலாம் நம்ம.